திமுக என்ற மூன்றெழுத்துல தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கழகத்தோட பவள விழா சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தொண்டன் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்க நீங்கள்லாம் மிக சிறப்பான முறையில் பகிர்ந்துட்ட வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம். எங்களை வாழ்த்துறப்போ அதில் நீங்களே இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் செஞ்ச சாதனைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக துணை நிற்கிறீங்க. அதனால தான் சொன்னேன், எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் மாலையில் உங்களுக்கும் பங்கு இருக்கு. கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொண்டர்னு இல்லாமல் உடன்பிறப்புகள் என்ற பாச உணர்வோடு எப்படி செயல்பட்டு வருதோ அதே போல தான் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் நாம கருதுகிறோம். எங்க இயக்கம் உங்க இயக்கம் இல்லாம நாம் எல்லோரும் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம். எல்லோரும் சொன்னாங்க, இது நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, வெற்றி கூட்டணி. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நாம் அமைச்ச கூட்டணியை பார்த்து தான் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துறதுக்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு. சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞ்சிடும். ஆனால் நம்ம கூட்டணி அப்படி அல்ல. நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதா, பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் நாம் அணி ஐக்கியமாயிட பாசிசமும் மதவாதமும் தமிழ்நாட்டை அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கியமாக இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற பவள விழா பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றினப்போ உறுதியோடு ஒரு விஷயத்தை சொன்னேன். கழகத்தோட நூற்றாண்டுக்குள்ள எல்லா அதிகாரங்களையும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும். எல்லா சட்ட முன்னெடுப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும்னு நான் அறிவித்தேன். அந்த பயணத்தில் நாம ஒருங்கிணைந்து செல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கைகள் சமுதாயத்தின் அடிப்படை கொள்கைகளாக இருப்பது சமுதாயத்தில் சீர்திருத்தம்.